எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நவ் ரீசன்ட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் ஜஸ்ட் நவ்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். முடிஞ்ச விஷயங்களை தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்வோம். அது எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ வி யூ தே சப்ஜெக்டாக வரும்பொழுது நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் வரும்பொழுது நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஆக்சிலரி வேர்பா இப்போ அதோட ஃபார்முலா பார்க்கலாம். பாசிட்டிவ் டைப்பில் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்னன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐ வி தே யூ ஹீ ஷீ இட் இதெல்லாம் தான் சப்ஜெக்ட். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் அண்ட் ஹேஸ் இது ரெண்டும் தான் ஆக்சிலரி வேர்ப். பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இர்ரெகுலர் அண்ட் ரெகுலர் வேர்ப் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி க்ரியேட் பண்ணவே முடியும். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 வேர்ட்ஸாவது ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் லேர்ன் பண்ணிகிட்டே வாங்க. தொடர்ந்து ஈஸியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஐ ஹாவ் பாட் எ நியூ கம்ப்யூட்டர் அப்படின்னா நான் இப்போ ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன். அதை எப்படி சொல்லலாம்னா ஐன்றது இங்கே சப்ஜெக்ட், ஹாவ்ன்றது ஆக்சிலரி வேர்ப், பாட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப், அதோட ப்ரெசன்ட் பை வரும், பாஸ்ட் பாட், பாஸ்ட் பார்ட்டிசிபலும் பாட்டுன்னு தான் வரும். எ நியூ கம்ப்யூட்டர்ன்றது ஆப்ஜெக்ட். இது பக்கத்தில் நம்ம ஜஸ்ட் நவ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் பாட் எ நியூ கம்ப்யூட்டர் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் இப்பொழுது ஒரு கம்ப்யூட்டரை வாங்கினேன். அதுதான் அதோட மீனிங். ஹீ ஹாஸ் ரிட்டன் எ லெட்டர் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் நவ் அப்படின்னா அவன் இப்போதான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுனான் அப்படின்றது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் they have gone home just now அவங்க இப்போதான் போனாங்க அவங்க வீட்டுக்கு. இதுதான் அதோட மீனிங். she has brushed her teeth just now அவ இப்போதான் ப்ரஷ் பண்ணா அப்படின்றது இதோட மீனிங். அதே மாதிரி my mother has bought a flowers just now இப்போதான் என்னோட அம்மா பூ வாங்கிட்டு வந்தாங்க. my father has bought a கேக் நவ் எங்கள் அப்பா இப்போதான் எனக்கு கேக் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். இது மாதிரி தான் நீங்களும் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சென்டென்சஸ் மேக் பண்ணி ஃபார்ம் பண்ணும்பொழுது உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அதே கொஷினாக நம்ம எப்படி கேட்குறது. ஆக்சிலரி வேர்ப் ஃபர்ஸ்ட் வரும், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். Have you bought a new computer just now? நீ கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இதுதான் அதோட ஆன்சர். Has he written a letter to his friends? அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் எழுதுனானா? Have they received a new computer? அவர்கள் நியூ கம்ப்யூட்டர் ரிசீவ் பண்ணிட்டாங்களா? Have ஐவியூ தே நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீ இட் நம்ம ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் கரெக்டாக நம்ம ஒரு ஃபார்ம் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கான சரியான ஒரு ஃபார்முலா. ஹேஸ் ஷீ ஃபினிஷ்ட் ஹர் லஞ்ச் அவளோட லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டாளா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி அர்த்தம் அதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் டைப் பார்க்கலாம். நெகட்டிவ் டைப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எப்பவுமே சொல்லியிருக்கோம்ல நாட்ன்றது தான் கண்டிப்பாக வரும். ஐவியூ தே ஹாவ் நாட், இதை நம்ம ஹேவன்ட்னும் சொல்லிக்கலாம். ஹீ ஷீ இட் ஹேஸ் நாட், இதை ஹேசன்ட்னும் சொல்லலாம். இப்போ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஐவியூ தே ஹீ ஷீ இட். நெக்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஹாவ் நாட் ஆர் ஹேஸ் நாட், நாட் கண்டிப்பாக வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப் தான் இந்த இடத்துக்கு வரும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் நாட் பாட் எ நியூ கம்ப்யூட்டர்
அப்படின்னா நான் புது கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வரல இப்போ அப்படின்னு அர்த்தம். He has not written a letter to his friends now. அவன் இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு லெட்டர் எழுதலை. They have not bought a dress. இதை இப்படியும் சொல்லலாம். They haven't. ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாவும் இருக்கும் ப்ரொனன்சியேஷன். They haven't bought a dress just now அப்படின்னா அவங்க இப்போ ட்ரெஸ் வாங்கிட்டு வரல அப்படின்ட்டு மீனிங். மை சிஸ்டர் hasn't written a letter to his friends. என்னோட சிஸ்டர் அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் எழுதலை. இதுதான் மீனிங். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணி ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்சஸை நீங்கள் பாசிட்டிவாக எழுதுங்க, அதை கொஷினாக நீங்களே கேளுங்க, நெகட்டிவாகவும் நீங்கள் சொல்லி பாருங்கள். இப்படி 3 டைப்பாகவும் நீங்கள் சொல்லும் பொழுது அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோடையும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.